ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரம் என்னவென்று அறியலாம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த விவகாரத்தின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு எதிராக ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி ஆவணங்களை எல்லாம் பறிமுதல் செய்திருந்தார்கள். இந்த சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதுடன் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க தடை விதித்தும் உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஆகாஷ் பாஸ்கரனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அமலாக்கத்துறை துறையினுடைய மேல்முறையீட்டு அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக கூறி அமலாக்கத்துறைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் தரப்புல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் விகாஸ் குமாரை நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி நிஷா பானு மற்றும் சவுந்தர் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் விகாஸ் குமார் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரனுக்கு எதிராக மேல் நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை தரப்புல உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்புல கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதே போல பதில் மனு தாக்கல் செய்யாததற்காக அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்தும் மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கூறும்போது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க தடை விதித்த உத்தரவு பிறப்பித்த அதே நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுதான் இந்த வழக்கையும் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. இது சட்ட விதிகளின்படி, அதாவது உயர்நீதிமன்ற விதிகளின்படி இந்த வழக்கை எந்த உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகளிடம் மட்டுமே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் பட்டியலிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நிஷா பானு தலைமையிலான அமர்வு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி MS ரமேஷ் அமர்வில் பட்டியலிட உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.